Hello friends, welcome to my channel. இப்போ நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அந்த 3 வாழைக்காயும் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் வீட்டில் சிக்கன் 65 பொடி இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருந்த 3 வாழைக்காவையும் எடுத்து கார்னர் 2 பக்கட்டும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவி எடுத்துகிட்டு அந்த இதை வந்து நம்ம அதாவது மீன் வறுவலுக்கு மாதிரி மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து மீனில் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள் ஃபிஷ்ஷை வந்து போட்டுருங்க. அதாவது வாழைக்காவை நல்லா போட்டு பொரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணாக்க ஆனியன் லெமன் வச்சு சர்வ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இது ஒரு இதை எடுத்து நான் காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, அப்படியே ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி